நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக திருப்பு முனையே இல்லாமல் சீரியல் ஒரு பக்கம் ரொம்பவே போராக போயின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திங்கிங்கில் இருந்தோம். இப்போ வந்து நம்ம விஜய் இந்த ஸ்டைல் வந்து ரொம்பவே ஆச்சரியமூட்டுற மாதிரி இருக்குங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே அவள் ரொம்பவே அன்பு வச்சுன்னு இருக்கா போல. நாம தான் அவளை அவமதித்து ஒரு பக்கம் அவளை நம்ம வெளியேற்றிட்டோம்லோ, அவளை எப்படியாவது மீண்டும் நம்ம சந்தித்து அவ கூட ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. ஆனால் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம அரவிந்த் இருந்து இப்போ பேசின பேச்சால் இது நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஒரு பக்கம். ஏன்னா அரவிந்த் இருந்து ஏண்டே உனக்கு இல்லை கல்யாணம் மட்டும்தானா இல்லை ரூமு அந்த மாதிரி எதனா இருந்துச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பச்சே அசிங்கமாக கேட்டுறாரு. இதனால் மனசொடைஞ்சு போனேன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நறுக்குன்னு இருந்துச்சுங்க. அதனால் கடுப்பான நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க சும்மா இருப்பாங்களா? ஏன்னா அவங்க இப்போ ஒரு சிங்க பெண்ணுங்க, அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பேசினா அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க டேரெக்டாக செம கோவமாக போயிடுறாங்க. போயிட்டு சும்மா தாம் தூம் தடாலடின்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும், இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு உனக்கு மனசு எப்படா வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளின்னு கிழிச்சிட்றாங்க. ஒரு பக்கம் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பதட்டத்தில் பயத்துலையும் உடம்பெல்லாம் அதிர்ந்து ஒரு பக்கம் ஐயோ கடவுளே இப்படி பேசிட்டோம்லே இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிந்தனை இப்போ ஒரு பக்கம் அதிகமாயினே போயின்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இதுக்கு மேலேயாவது ஒழுங்காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம அரவிந்த் யோசிப்பாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யோசிக்க மாட்டார். ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் கிட்ட விஜய் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாரு. விஜய் கேட்டதும் சரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்தனா அதுக்கு ஒரே வழி நம்ம தேவையில்லாமல் அவதூறாக பேசினோம். இத்தனை நாள் நம்ம நல்லவங்களாக இருந்தோம், அதனால தான் நம்மளை அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு. நம்ம தேவையில்லாமல் வார்த்தை விட்டால் அதனால் கொஞ்சம் பிரதிபலிக்கிறது ரொம்பவே கடுப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை வச்சு எப்படியாவது விஜயும் மல்லியும் சேர்த்து வச்சனாலும் ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. இந்த யோசனை கை கூடாதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. அப்படி என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லிக்குட்டி இருக்காங்களே அவங்க வந்து வெண்பா குட்டிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. வெண்பா அந்த அம்மா உனக்கு அவ்வளோ பிடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நான் உயிரே வச்சுன்னு இருக்கம்மா, ஆனால் நீங்கள் தான் என்னை எதுவுமே கண்டுக்கிறதில்ல, அதனால் ரொம்பவே உடஞ்சி போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மனசு உடஞ்சி போயிட்டு என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே ஒரே வார்த்தையில் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஒரு பக்கம் கல்லாக்கினாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலேயாவது ஒழுங்காக இருக்கும்டா, இதுக்கு மேலேயாவது கரெக்டாக நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பார்ப்போம் இதுக்கு மேலேயாவது கரெக்டாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, இந்த பிரச்சனை தீருமா ஒரு முடிவுக்கு வருமா வராதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி ஓகே கைஸ், உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க. அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அது வேறு எது இல்லைங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தருதில் ஃபோன் பண்ணி ரொம்பவே கடுப்பேற்றி விட்டான், இடுப்பு இது ஏற்றி விட்டான். அதனால் செம்ம கட்டுப்புகள் அவன் மேலே கட்டப்பில் அப்படியே சும்மா கழுத்து மேலே 4 வைக்கலான்னு இருக்கேன். என்ன பண்ணலான்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா செய்யோ, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. என்னடா இந்த டைமிங் ஒரு பக்கம் என்னன்னு தெரியலங்க, 30 செகண்ட் ஆகுன்னு பார்த்தா டொயின்னு பொறுமையாக இன்னும் இருக்குது. இப்போ தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நண்பர்களே, டாடா see you.